இப்ப வயசான காலத்துல உறங்க வேண்டிய காலத்துல எப்பேற்பட்ட துன்பத்துக்கு ஆளாயிருக்காருன்னு பார்க்க முடியுது. அந்த கட்சியை வழிநடத்தியவர் ராமதாஸ் அவர்கள் கிராமம் கிராமமா போய் தன்னோட அந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னால அவர் அதுக்காக உழைக்க, தன்னோட சொந்த மக்கள் நலனை வந்து முன்னெடுத்து அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உழைச்சிட்டு இருக்காரு ராமதாஸ் அவர்கள். அவர் மேல நம்மளுக்கு அரசியல் ரீதியா பல்வேறு விமர்சனம் இருக்கு. ஆனா அவங்களோட துறை சார்ந்து, அதாவது அவங்களோட சமுதாயம் சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்காக அவர் எந்த எதுவுமே பண்ண கிடையாது. அவரும் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது. ஆசைப்பட்டதா அவர் நேரம் எம்பி, ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கலாம், இல்ல வந்து மத்திய அமைச்சரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அவர் ஆக கிடையாது. அதுதான் அவரோட தன்மையை குறிக்குது. 2004 நீங்க கட்சியில வந்து சேர்றீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்ந்த உடனே இளைஞரணி பொறுப்பு வகிச்சீங்க, அதை கொடுத்தது ஐயா அவர்கள். அதே போல 2004 ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்குறீங்க, அதே போல 2004 மத்திய அமைச்சரா பதிவு வச்சீங்க. இவ்வளதையும் வந்து பண்ணிட்டு நீங்க வந்து எப்படி எங்களை பத்தி பேசலாம், இவ்வளவுதான் நீ பண்ணலாம், என் தம்பிக்கு வந்து பொறுப்பு தர மாட்டியா உழைச்சவனுக்கு, உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காரு. அதே போல என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, திரும்ப நீ வந்து செயல்படும் போது அவுரங்கசீப், இப்ப முக்கியமா அவர் சொல்லியிருக்காரு, அவுரங்கசீப் முதல் அன்புமணி வரை எல்லாருமே தந்தையை எதிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவுரங்கசீப் யாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்றாரு, தாஜ்மஹாலோட கட்டியவரோட அப்பா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்படி இருக்குன்னா, கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுங்கிற கதை தான். அன்புமணிக்கு வந்து பதவி வெறி மண்டையில நிக்குது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டா எடுக்கிறாங்க. அது அனைத்துமே உண்மைதான். பெத்த அப்பாவை கதறி அழுவ விட்டுருக்காரு அன்புமணி அவர்கள். ராமதாஸ் ஐயா வந்து கதறி அழுவணும்னா அவசியம் இல்லை. அவரு